பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள குறிப்பிடுறதா வந்து நெறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. கொள்கை இல்லாத தலைவர், சரியான கொள்கை இல்லாத தலைவன் வந்து வெறும் ரசிகர்கள தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டைரக்ட்டா விஜய பார்த்து தான்னு சொல்றாங்க. ஆனா திமுக காரங்கலாம் வந்து சீமான் அவர்களே உங்கள பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமானுக்கு கொள்கை இருக்குங்க. அ. சீமான் என்ன கொள்கைன்றத தெளிவுபடுத்திட்டாரு. என்னுடைய கொள்கை இதுதான். உனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஓட்டு போடு, ஓடாம போ. அது என் பிரச்சனை இல்லன்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா சீமான் இருக்காரு. ம், ம். நீ அது மாரி ஒரு அரசியல் தலைவர காமி. ஓட்டு போடு, போடாத. என் கொள்கை இதுதான். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா அவர் இருக்காரு. இப்பவே என் பிள்ளைய ராணுவத்திலேருந்து கேட்குறான், அண்ணே வந்துட்டுமா நெய்தல் படையை கட்டிடுமா? டேய் டேய் கொஞ்சம் பொருடான்னு இருக்கு. பொருடா 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 இருடா, கொஞ்சம் இருடா. சும்மா சும்ப பயிலுக்கு நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படிலாம் பேசாத நீ போயிருந்தாத. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தில் வந்துட்டு நிற்க மாட்டேன்.